இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? நான்வெஜ் பிரியர்களின் ராஜா கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இன்றைக்கி பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அதில் 3/4 பங்கு இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 250 ml எண்ணெய் சேர்த்துட்டு 5-6 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரே ஒரு பல்லாரியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நான் இந்த சைஸில் உள்ள 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கினதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதாவது பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து அதையும் நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி இலை, 1 கப்பு தயிர் சேர்த்து நல்லா கிளறிக்கங்க. இப்போ 1 கிலோ அரிசிக்கு 1 கைப்பிடி உப்பு போதும். அதாவது நம்ம உள்ளங்கையை மடக்கி எடுப்போம் இல்லையா, அந்த அளவு சொல்கிறேன். நல்லா 1 கைப்பிடி உப்பு சேர்த்துனீங்க அப்படின்னா எச்சும் இருக்காது, கம்மியும் இருக்காது. 1 கிலோ அரிசிக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எச்சாவே இருக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா எல்லாம் கிளறி வந்ததுக்கப்புறமா கறியை வந்துட்டு நம்ம கிளறி தம் போடுறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் அரிசியை ஊற வைக்கணும். இந்த ஸ்டேஜில் ஊற வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடியே ஊற வைக்க வேண்டாம், இதுக்கப்புறம் லேட் ஆகிற மாதிரியும் பார்த்துக்காதீங்க. இந்த ஸ்டேஜில் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி 1 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு 1/4 கப்பு தண்ணி வச்சா போதும். 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு 1/4 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்குங்க. எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டு கிளற வேண்டாம், நல்லா தண்ணி கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கழுவி வச்சுருக்க அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்தணும். தண்ணி இல்லாமல், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்து நல்லா அரிசியும் தண்ணியும் சமமாகி வந்ததுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தம் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தம் போட்டு எடுத்ததுக்கப்புறமா 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு கலரினீங்க அப்படின்னா சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ உதிரியாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எந்த கலரும் சேர்க்காம பிரியாணி நல்ல கலர் வரும். ஏன்னா நம்ம எண்ணெயிலே மிளகாத்தூள் போட்டு வதக்கறனால அந்த கலர் கரெக்டாக பக்காவாக வரும். எங்களுக்கு வந்துட்டு தயிர் பச்சடி இருந்தாவே ஓகே தான். நீங்கள் எப்படி அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தயிர் பச்சடி வேணுமா, இல்லை கத்திரிக்காய் தொக்கு வேணுமா அப்படின்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் நல்ல மழைங்க. நல்ல சுட சுட பிரியாணி அப்படியே தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தம் பண்ணும்போது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடுங்க. அதே மாதிரி உடைக்கும் போகும்போது சாப்பாடை உடச்சி கிளறும் போது 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு கிளறினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே அளவோடு, நான் சொன்ன அளவோடு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.